சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது அவனை ஜெயிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, ஒழிக்கிறதுக்காகவும் தான். டேய், அப்ப சொன்னதைத்தான் நான் இப்பவும் சொல்றேன். சாதாரணமா சண்டை போட்டா அது பிரச்சனையில போய் முடியும். போட்டியில நீ ஜெயிச்சா அது வீரன்னு புகழ்ல போய் முடியும். நீ ஜெயிப்பேங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லடா. நீ அங்க வச்சு அவன் கெண்ட கால்ல ஒரு போடு போடணும். அதோட அவன் காலத்துக்கு விந்தி விந்தி நடக்கணும்டா. தன்னோட பேரனுக்கு கல்யாணம் தான் நடக்காதுன்னு தெரிஞ்ச சிதம்பரத்துக்கு அவன் காலே நடக்காதுன்னு தெரிஞ்சா அதுதான்டா நான் அவனுக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை. முரளி, நீ அவனை மறந்தும் மன்னிச்சு விட்டுறாத. உங்களை விட அவன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். அவனை நான் சும்மா விட மாட்டேன்ப்பா. கொலை பண்ணா கூட அன்னியோட போய் முடிஞ்சிடும். நாம கொடுக்க போற தண்டனை அவனை சாகிற வரைக்கும் அவனை துரத்தும். முதல்ல குரு வணக்கம். பிரமாதம்ப்பா. தேங்க்ஸ் தாத்தா. கதிரு, அடுத்து பீச் வருஷ போடுப்பா. பேரா, நம்ம ரெண்டு ஒரு மோதி பாப்போமா? பாடுறா. எப்படி என்னென்ன கடைசியில தாத்தா கிட்ட போய் தோத்துட்டீங்க? தாத்தா நான் சும்மாவா? நீங்கெல்லாம் அவனை புரிஞ்சுக்கிட்ட லட்சணம் அவ்வளவுதானா? எனக்கு தெரியாதா? அவன் தோக்கல, தாத்தாவுக்காக விட்டு கொடுத்துருக்கான். தாத்தா, சித்து சும்மா சமாளிக்கிறியா? அவன் கூட விளையாண்ட எனக்கு தெரியாதா அம்மா? நான் கதிர் வயசுல ஆடின ஆட்டத்தை விட 100 மடங்கு பிரமாதமா ஆடுறான். இந்த கிழவனை ஜெயிச்சு என்ன ஆக போகுதுன்னு சந்தோஷமா விட்டு கொடுத்துட்டான். என் பேரன் கம்பு சுத்துற லாவகம் இருக்கு. அடடா பிரமாதம். அந்த காலத்துல இந்த ஏரியாவுல சிலம்பு போட்டினா அதுக்கு இந்த சிதம்பரம் தான். அவன் கூட விளையாண்டு பார்த்துட்டு இப்ப சொல்றேன், என் பேரனை ஜெயிக்க இந்த உலகத்துல இன்னொருத்தன் பிறந்து வரணும். ஏப்பா கதிரு, தாத்தாக்காக விட்டு கொடுத்துட்ட. ஆனா போட்டின்னு வந்துட்டா அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது. களத்துல இறங்கிட்டனா
அதுக்கப்புறம் அர்ச்சுனா மாதிரி வெற்றியில மட்டும்தான் குறியா இருக்கணும். நீ ஜெயிச்சிருவாங்க நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா இருக்குய்யா. என்ன ஆசீர்வாதம் ஏய் ஏய் ஏய், நல்லா இருப்பா, நல்லா இரு. எனக்கு குருவே நீங்க தானே. சிலம்பத்துல மட்டும் இல்ல, என் லைஃப்ல எல்லாத்துக்குமே நீங்க தான் ஆசான். உங்க பேரை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. தாத்தா, ஆ? உங்களோட பேச்செல்லாம் அப்புறம் பேசிக்கோங்க. முதல்ல எங்களோட விஷயத்த முடிங்க. என்னதாம்மா பிரச்சனை? இந்த சிலம்ப போட்டியா நான் 2 கேமரா வச்சு ஷூட் பண்ண போறேன். அப்போ ஜூஸ் அது இதுன்னு குடுக்கணும்ல. எனக்கு ஒரு 10,000 கொடுங்க. ஆ, அதுக்கு 10,000மா? ஆமா, ஜூஸ் வாங்க வேண்டியது இருக்குல்ல. ஜூஸுக்கே 10,000மா? ஆமா, கூட்டம் நிறைய இருக்கணும். அப்பதானே எல்லாரும் கை தட்டி உங்க பேரனை என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்பதானே நம்ம போட்டியில ஜெயிச்சிருவோம். அதுக்காக தான் கேக்குறேன். அவ்வளவுதானே, வாங்கிக்க. சீக்கிரமா காசு எடுத்து வைங்க. எங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு. நாங்க ரெடி ஆகணும். கொடுத்துறேன் போ. வாடி. எனக்கும் ஜூஸ் வாங்க காசு வேணும். எது உனக்கு தாத்தா, நிஜமாவே என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? தாத்தாவா மட்டும் இல்லப்பா, ஒரு ஆசானாவும் சொல்றேன். நீ கண்டிப்பா ஜெயிப்பையா. அது போதும் தாத்தா.